பிரைஸ் த லார்ட். வெரி குட் மார்னிங். உங்கள் எல்லாருக்கும் காலை வந்தனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த காலை ஆராதனையில எங்களோடு கூட இருந்து நடத்தும். ஒவ்வொரு வாரமும் இப்படி தடையின்றி செய்வதற்கு வர முடியாதவர்கள், சபைக்கு போக முடியாதவர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், டிராவல் பண்ணுகிறவர்கள், ஜென்யூன் ரீசனுக்காக சபை ஐக்கியத்தில் போய் கலந்து கொள்ள முடியாதவர்கள், அவர்களுக்காகவே இது நடத்துகிறோம். இது கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற வாரமாக இருக்கிறபடினால எல்லா பிள்ளைகளையும், வியாதியில் இருக்கிறவர்களையும் உம்முடைய கரத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்ப கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ். தேங்க்யூ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் கிருபையே நம்மை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபையே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது. கர்த்தருடைய கிருபையே. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், உம்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், துதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லே
மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. எல்லாரும் சொல்லுவோமா? மகிமை சொல்லுங்க. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயும் கண்டும். அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயம் எடுப்பேன். பறைந்திடும் அன்புக்கும் துதிப்போம் அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. மகிமையானவரே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் இந்த நாடைக்காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சொல்லுங்க, தேவன் இந்த நாடைக்காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. எல்லாரும் சொல்லலாமா? மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை.
கைகளை தட்டி சொல்லலாமா? உங்க மகிமைப்பா, உங்க மகிமை எங்கள் வீட்டை முழுவதும் நிரப்பட்டோம். சொல்லுங்க, வீடு முழுவதும் உங்க மகிமையால நிரப்பப்படட்டும், உங்க மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என் மேல உங்க மகிமை, எனக்குள்ளே உங்க மகிமை, என்னை சுற்றிலும் உங்க மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருக செய்யும். பர்வதம் போல இருக்கிற காரியங்கள், பர்வதம் போல இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அவைகள் உருகி போகும், உருகி போகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், என்னை உயிர்ப்பிக்கிற பிரசன்னம், என்னை காப்பாற்றுகிற பிரசன்னம், என்னை தப்பி வழி செல்ல வழி செய்கிற பிரசன்னம். ஓ ரிபாலா சந்தலா லெதரபௌரியந்தனமா, உங்க மகிமையின் பிரசன்னம். சொல்லுங்க, கூடாரம் முழுவதும், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே வாசம் பண்ணும் போது அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டு எல்லைகளுக்குள்ளே எந்த ஒரு பிசாசும் உள்ள நுழைய முடியாது, பிசாசின் கிரியைகள் உள்ள வர முடியாது. சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடைய வீடு, என் கூடாரம் கர்த்தருடைய கூடாரம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நாம் துதிக்கும் போது அந்த துதிகளெல்லாம் விட்டு இறங்கி நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறாராம். எத்தனை நல்லவர்! நம்முடைய துதியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் சொன்னாரு, அவருடைய வெளிப்பாடு, ஆகவே அதை நான் சொல்றேன். அவர் சொன்னாங்க, பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன சொல்லி ஆராதிப்பாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆனால் பூமியில் இருக்கிற நாம் மாத்திரம்தான் ஆண்டவரை புகழ்ந்து 1000-10,000 பேர்கள் சிறந்தவர், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர், அவர் அதிகாரம் உள்ளவர், சிறந்தவர், அவருடைய அழகையெல்லாம் வர்ணிக்கிறோம்ல. வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதுரு மரம் போலானவர், இப்படியெல்லாம் ஆண்டவருடைய அழகை சொல்லி நம்ம வர்ணிக்க கூடியதான பாக்கியத்தை ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்திருக்கிற. அங்க போனா நம்ம வெறும் சேனைகளின் கர்த்தர், அதுதான் உயர்ந்தது, அதுதான் சொல்லி ஆராதிக்க போகிறோம். ஆனா இருந்தாலும் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை, ஆண்டவர் அழகை வர்ணித்து பாடுகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழகில் சிறந்தவர்,
முற்றிலும் அழகுள்ளவர். ஹalleluya. வெண்மையும் சிவப்புமானவர். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த துதிகள் எல்லாம் விட்டு, மகிமை விட்டு மனுஷர்களின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஹalleluya. எத்தனை நல்லவர். நம்முடைய துதியில, என்னுடைய துதியில அவர் இறங்கி வருகிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. வாசம் பண்ணுகிறவரே, வாசம் பண்ணுகிறவரே. ஓ ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. Holy Spirit, ஆராதனை. Almighty God, சர்வ வல்லவரே, எல் ஷடாய், ஆராதனை. அல்பா ஒமேகா, ஓரியாத்தனா மனனா, ஓரிபலோசியாத்தனா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை கூறியவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என் உள்ளமாகி ஆலயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. லூக்கா மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் எருசலேமின் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே காசுக்காரர்களும் கொள்ளையர்களும் கொள்ளுகிறவர்களும் புறாவி விற்கிறவர்களும் அங்கே இயேசு கண்டபோது,
உள்ள எல்லாவற்றையும் அகற்றி இயேசு கோபம் அடைந்தார், அகற்றினார். இயேசு சொன்னார், என் வீடு ஜெப வீடு எனப்படும். கர்த்தருடைய ஆலயங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அந்த ஆலயத்துக்குள்ளேயோ பண ஆசை உள்ளவர்கள், பொருள் ஆசை உள்ளவர்கள், விற்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை எல்லாம் அகற்றினார். அதற்கு பிறகு ஆலயத்துக்குள்ளே போய் அவர் சொஸ்தமாக்கினார், அற்புதங்களை செய்தார். வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கின பிறகுதான் ஆண்டவர் உள்ளே சென்று அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளமாகிய ஆலயம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா? இன்னும் பரிசுத்தமாகணும். நமக்குள்ள வேண்டாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள், பண ஆசை, பொருள் ஆசை இருக்கா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம் இருக்கா? மறைமுகமான பாவம் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அறிகிறீர்களா? நீங்கள் அறிகிறீர்களா? சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க. நீங்க தங்குகிற தேவாலயமாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஓ மகிமை, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆமென். Praise God. Thank you, Pastor and தம்பி சாம் மோசஸ். இப்பவும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். நமக்கு ஆடி மாதம் முடிய போகிறது. இந்த மாதம் முழுவதும், இன்ஃபேக்ட் ஜூலை 16 ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஜெபிக்க சொல்லியிருந்தோம். பட் ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்க ஜெபிக்கிறதாக இருந்தால் கூட உங்களை என்கரேஜ் பண்றோம். எல்லாரும் இதுல கலந்து கொள்ளுங்க. உங்க வட்டாரத்துல இருக்கிறதான பலவானை, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிசாசினுடைய கிரியைகளை அடையாளம் கண்டு அவைகள் செயலிழந்து போகும்படி ஜெபிக்கணும். விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பராமரிப்பு குழுக்கள், ஜப குழுக்கள், ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஏரியாவில்
ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு வீட்டமைப்பு பகுதி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 5000 பேராவது இருப்பாங்க. அதுல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்துல கொண்டு வருவதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். அந்த பிரயாசத்தை தடை செய்கிறவன் பிசாசு. அவனை கட்டுவதுதான் இந்த பிரேயர் வாக்கிங். நம்ம ஏரியாவில் நம்ம மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கு பிசாசு பண்ணுகிற எல்லா அசுத்த கிரியைகளை நம்ம ஜெபம் பண்ணி அதமாக்குகிற காரியம் பிரேயர் வாக்கிங். பல முறை பல சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான சாட்சிகள். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். பலவான் வட்டாரத்தில் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளின் ஆர்கனைஸ்டு டிமானிக் ஃபோர்ஸஸினுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி பேரலைஸ் ஆகிறது, எப்படி முடங்கி போகிறது, இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதம் நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு, ஆடி மாதம். ஆனால் இந்த மந்த் எண்டு வரைக்கும் கூட நீங்கள் வேண்டுமென்றால் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆக்சுவலாக ரெகுலராகவே ஜெபிக்கலாம். பட் ஆடி மாதம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பட்டணத்தில் எல்லா தெருக்களிலும் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். ஆண்டவர் கிருபை கொடுத்து வருகிறார். நீங்கள் அதில் ஈடுபடுங்கள், ஜெபியுங்கள். ஆமேன். இந்த யுத்த களத்துக்கு போகும் பொழுது நமக்கு நாமே ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு ஜெபம் செய்துவிட்டு, பாவ அறிக்கை ஜெபம் செய்துவிட்டு புறப்பட்டு போகணும். தைரியமாக யுத்தம் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறிந்து இணைந்து நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எல்லா பிரேயர் வாக்கிங்க்கு போகிற, ஜெபநடைக்கு போகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சென்னை பட்டணம் குறிப்பாக பல வருடங்களாக நாங்கள் இப்படி ஜெபித்து வருகிறோம். பலவானை கட்ட எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டிற்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த கிளாரிட்டிக்காக, லீடிங்காக ஸ்தோத்திரம். பெரிய அறுவடையும் நாங்கள் பார்க்கணும். வெறும் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரே ஊழியத்துல ஈடுபட, ஏதாயிலும் ஒரு விதத்துல தங்களை ஈடுபடுத்தி கொள்ள எல்லார் கண்களை திறந்தரலும். ஊழியம் என்பது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், எல்லார் விசுவாசிகளுக்கும். சென்னை சந்திக்கப்படணும்னா, இந்தியா சந்திக்கப்படணும்னா, உலகம் சந்திக்கப்படணும்னா எல்லா விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளும் உப்பாக வெளிச்சமாக பிரகாசிக்கணும். ஆண்டவரே, மலையின் மீது வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்காது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஒளியை வீசணும். உலகத்திற்கு ஒளி என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதை யாரும் அதை ஒரு விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் கீழ் வைக்க மாட்டார்கள். எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் வைப்பார்கள். ஆகவே நாங்கள் வெளிச்சம், இருள் நீக்குகிற வெளிச்சமாக, ஆண்டவரை சுவையை கொண்டு வருகிற உப்பாக நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை இப்படி கரத்துல கொடுக்கிறோம். சென்னை பட்டணத்தை இப்படி கரத்துல கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை இப்படி கரத்துல கொடுக்கிறோம். செய்யப்பட வேண்டிய இறைப்படி ஏராளம் உண்டு. செய்ய வேண்டிய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான தந்திரமான காரியங்களுக்கு, யுத்த களத்துல ஈடுபடுகிற எங்களுக்கு அவன் சேதத்தை கொண்டு வர முயற்சிப்பான். எல்லாரையும் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆவிக்குறை யுத்தத்துல இருக்கிற எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. ரிகாபா லஷந்து பஹா கராத்தியே ரிமொனந்து ரிமிகலாந்துரோ ஷபா கனாந்துரோ புஹூஷ கத்தாரபா. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு வெட்கப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் முடங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியர்கள், விசுவாசிகள் எழும்பட்டும். சுவிசேஷம் ஆண்டவரே என்ற ஒளி, சுவிசேஷம் என்ற ஒளி, லார்ட், த லைட் ஆஃப் த காஸ்பல், அது பிரகாசிக்கணும். உதவி செய்யுங்க. ரிபா கபா ரந்துரு ஷபா கலாந்தரு ரிபா கனாந்தரா கராத்தி ரிபிகோரோ ஷபா கனாந்தரு கொரோபுதூனு மீ கரபா. கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம்.
ரிபா கபா லமா தரபா கனந்தரு ஷபா கரபா ரியா கலாந்தரு பலோ சுக்குரு துனிமி கலாந்தரு பலோ குரபா ரகலந்தர கபலந்தரு ஷக்கபா கனாந்தர கரபா ரிபா கலாபது நமா கர துரு குருபுரு சுக்குருபுது பலகனந்தர கர துருபுலுகுதுரு பல ஷக்கரபா லியாக்கனமது ரபா கலத்தரு ஷபா கரபா துனபலபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறோம், பலவானை கட்ட ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். விசுவாசிகள் அதை புரிந்து கொண்டு எழும்ப, ஆண்டவர் விசுவாசிகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டு எழும்ப ஆண்டவரே பலவானை கட்ட உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே அந்த அதிகாரத்திற்காக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லியிருக்கிறீரே, அதை அறிந்து செயல்பட ஆண்டவர் 2 பேரா பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு அனுப்பினீரே, அவர்களை அதிகாரம் கொடுத்து அனுப்பினீரே. அதை விசுவாசிகள் புரிந்து கொண்டு தாங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அறிந்து செயல்பட கிருபை தாரும். ஆண்டவரே நாட்கள்ல எங்களை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். ஊழியர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடுகிற எங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். யோபின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தீரே. ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிசாசு சொன்னா யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளில் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று அப்படின்னு பிசாசு சாட்சி கொடுக்கிறான் யோபன் குடும்பத்தை குறித்து. அதுபோல் நம்முடைய குடும்பத்தை குறித்து பிசாசு சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாதுகாப்பை. ஆமேன். அப்ப யோபுக்கு பிரச்சனையும் வந்துருமா பாஸ்டர்? கர்த்தர் எல்லாரையும் அப்படி நம்புவதில்லை. யோபுவை நம்பினது போல நம்பி பிசாசு போய் சோதிக்க சொன்னாரு, அனுமதி கொடுத்தாரு. பட் பயப்படாதீங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் அவனுடைய வெல்த் ஆசீர்வதித்தார், அவனுடைய பிலாங்கிங்ஸ் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார். அவன் செய்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தேசத்துல அவனுடைய சம்பத்து பெருகிற்று. தேசத்துல அவன் ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ்ல எலிவேட் பண்ணப்பட்டான், உயர்த்தப்பட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து பிரேயர் வாக் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமேன். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுங்கள். பாடல் முடிந்த உடனே ஸ்தோத்திரத்தோட புசித்து பானம் பண்ணலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். என்ன தியாகம், என்ன அர்ப்பணிப்பு! நம்மை மீட்பதற்காக தம் ஜீவனை தந்தோருடைய பாதப்படியில நம்மை அர்ப்பணித்து சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களையும் உம்மை போல மாற்றுவீராக. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ.
என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா, பாவியை மீட்பதற்கா. தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. சாய்த்திடவோ உமக்கு ஓர் தலமோ எங்குமில்லை. தலையை சாய்த்திடவோ உமக்கு ஓர் தலமோ எங்குமில்லை. உம்மடி சுவட்டில் நான் செல்லவோ முன்பாதை காட்டினீரே. செல்லவோ என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் நம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, பாடுகளல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. உம்மோடு நானும் பாடு சகிப்பேன், என் ஜீவனையும் வைத்தேன். என் கல்வாரி நாயகா, என்னையும் நம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. இன்பம் எனக்கினியே
என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ. இன்பம் எனக்கினியே என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ. நேசரின் பின்னே போக துணிந்தேன் பாசம் என்னில் வைத்ததா. நேசரின் பின்னே போக துணிந்தேன். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. Thank you, Pastor Albert Robinson, for that song. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தகப்பனே, இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது பிசாசனுடைய தாக்குதலுக்கும் இன்னும் HIV நோய் பரவி கொண்டிருக்கிறது நியூஸ் வருது. கொள்ளை நோய்கள், புது புது கிருமிகள், ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வேலை வருகிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறீர். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரத்யேகமாக குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரத்தோட புசித்து பானம் பண்ணுகிறோம். ஆமென். Praise God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தையை கேட்கும் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறது. Praying for the city. இந்த மாதம் அதை செய்து கொண்டிருக்கிறபடினால அந்த செய்தியை கேளுங்கள். பட்டணத்திற்காக ஜெபித்தல் எப்படி? Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நாம் வாழுகிற பகுதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். God is expecting us to pray for our neighborhood, for our community, for our city, for our district, for our nation. பைபிள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து, understanding the heart of God for the lost. God expects his people, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழுகிற பகுதிக்காக, நாம் வாழுகிற பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஜனமாகிய நாம், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து பட்டணத்திற்காக பரிந்து பேசுவதை தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அதை செய்யும் பொழுது பட்டணத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி நீதிமான்கள் பட்டணத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருந்து திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி ஜெபிக்க வேண்டிய மக்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது பட்டணத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை, தேசத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதான ஜெப வீரர்கள், மன்றாட்டு வீரர்கள் தேவை என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் 22 அதிகாரம்
30-31 வசனங்கள். எசேக்கியல் சாப்டர் 22 verse 30 and 31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். God is very, very disappointed that not one individual was there to stand in the gap for the nation and prevent it from destruction. It is with agony that God spoke these words. வேதனையோடு கூட தேவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். Can one man make a difference? ஒரு மனிதன் அப்படி தன்னை பணயம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி உத்தரவாதம் எடுத்து தன்னுடைய தலைமுறைக்காக எதையாகிலும் செய்ய முடியுமா? ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து அப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்க முடியுமா? தேவன் எதிர்பார்க்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டால் பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ், தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மக்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அன்றைக்கு ஜெபிக்கிற ஆள் இல்லை என்று தேவன் சொல்லவில்லை. God did not say there were no people to pray during the days of Ezekiel. I'm sure there were people who were praying. But listen, people of God, not all prayers are same kind of prayers. எல்லா ஜெபங்களும் ஒரே விதமான ஜெபங்கள் அல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம். Matthew chapter 7 and verse 7. Ask, seek, knock. See, the asking prayer is different. The seeking prayer is different. The knocking prayer is different. கேட்கிற ஜெபம் வேற, தேடுகிற ஜெபம் வேற, தட்டுகிற ஜெபம் வேற. விடாப்பிடியாக தேவ சமூகத்திலே பட்டணத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects people to stand in the gap for the lost, stand in the gap for a neighborhood, stand in the gap for a city, stand in the gap for a nation, stand in the gap for a people group. அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பில் நிற்கிற மக்கள். ஆகையால், because there was none to stand in the gap during the days of Ezekiel, the Lord says, ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினையால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். Consequence of not standing in the gap. திறப்பிலே நிற்காத பட்சத்திலே தேசத்திற்கு வருகிற அழிவை குறித்து நாம் 31 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேசத்திற்காக மன்றாட, பட்டணத்திற்காக மன்றாட, நாம் வாழுகிற வீட்டமைப்பு பகுதிக்காக மன்றாட, ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, கூட பணி செய்கிற படிக்கிற ஆட்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை, உண்மையான பாரத்தை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தந்தருள்வாராக. அதை பெற்றுக்கொள்ளுவோமாக.
Amen. In those days people did pray, but normal prayer. எல்லாரும் தங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுக்கு வேண்டிய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லுகிறதான ஜெபங்கள், தங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய வியாபாரத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. அவைகள் எல்லாம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். Give us this day our daily bread என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்ல இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Certainly we must be praying for our own needs. நீங்கள் விண்ணப்பிக்காததினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. You did not receive because you did not ask. We have scriptures like that in the Bible. Therefore we have to ask. நாம் கேட்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் இப்படி நம்மை சுற்றியே, நம்முடைய குடும்பத்தை சுற்றியே, நம்முடைய காரியங்களை சுற்றியே இருக்கிறதென்றால் நாம் வளர வேண்டும். We have to grow. நாம் வளர வேண்டும். அப்படியானால் what does it mean to stand in the gap and pray? இப்படி திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் என்றால் என்ன? What does it mean? இப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்களே, அது எப்படி பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. Teach me. How do I pray then for my city? How do I pray then for my nation? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் சொல்லித்தாங்க, நான் ஜெபிக்கிறேன். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. It is always good to ask and learn and grow for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அபியாசித்து நாம் வளர வேண்டும். ஆமென். What does it mean when we say standing in the gap prayer? திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொன்னால் நாம் எதை சொல்லுகிறோம்? Numbers chapter 12 and verse 12. மோசே இங்கே ஜெபிக்கிறார். ஆனால் இது யாருக்காக ஜெபிக்கிறார்? மீரியாமுக்காக ஜெபிக்கிறார், தன்னுடைய சகோதரிக்காக ஜெபிக்கிறார். It is a prayer of Moses on behalf of prayer. இன்னொருவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஆனால் ஒரு தனிநபருக்காக, இண்டிவிஜுவலுக்காக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், Genesis chapter 18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆபிரகாம் ஒரு பட்டணத்திற்காக ஜெபிக்கிறான். Abraham is praying for a city. See, it can be for an individual, it can be for a city, or it can be for a specific nation. ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்திற்காக, ஒரு தேசத்திற்காக இருக்கலாம். நெகேமியா ஜெபித்தார், எஸ்தர் ஜெபித்தாள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்தார். It can either be for an individual, or can be for a family, or it can be for a city or neighborhood, or it can be for a larger people group or for a nation. ஒரு தனி நபருக்காகவோ, ஒரு குடும்பத்திற்காகவோ, அல்லது ஒரு வட்டாரத்திற்காகவோ, வீட்டமைப்பு பகுதிக்காகவோ, ஒரு சமுதாயத்திற்காகவோ, பட்டணத்திற்காகவோ, அல்லது ஒரு பரந்த தேசத்திற்காக, ஒரு மக்கள் இனத்திற்காகவோ இருக்கலாம். இந்தியாவிலே சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் ஏராளம் உண்டு. 2292 மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இந்தியாவிலே அநேக பூகோள எல்லைகள் தொடப்படாமல் இருக்கிறது. 741 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது இந்தியாவில்.
பல லட்சம் கிராமங்கள் இருக்கிறது, சந்திக்கப்படாத எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளுக்காக திறப்பிலே நிற்பது, மக்கள் இனங்களுக்காக திறப்பிலே நிற்பது, சில குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்காக பிரத்யேகமாக ஜெபிப்பது. It can be for a person, or it can be for a family or a neighborhood or a city, or it can be for a larger nation or people group. 106 சங்கீதம் 106 சங்கீதம் 22 23 வசனங்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். The people forgot their savior. 23 வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். தேவனுடைய உக்கிரத்தை, கோபத்தை ஆற்றிய மோசே. அதே போல எண்ணாகமம் 25 அதிகாரம் 11 வசனம், எண்ணாகமம் 25 அதிகாரம் 11 வசனம், தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றிய பினெகாஸ் என்று நாம் வாசிக்கிறோம். பினெகாசனுடைய செயல் ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆற்றுகிறது. மோசேயின் ஜெபம் ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆற்றுகிறது. இதுதான் திறப்பிலே நிற்கிறதான ஒரு அனுபவம். 3 காரியத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். I want to explain the nature of standing in the gap prayer. திறப்பின் வாசல் ஜெபம் என்று அடிக்கடி கேட்கிறோமே, அதனுடைய தன்மை என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் என்னுடைய எனது என்ற எல்லையை கடந்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இருதயத்திலே இருக்கிறதான குமுறல் என்ற காரியத்தை அறிந்து செயல்படுகிற விசுவாசியாக இருக்க, செயல்படும் ஊழியராக இருக்க, செயல்படும் திருச்சபையாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். முதலாவதாக, மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவன், மன்றாட்டு ஜெபம் செய்கிறவன், திறப்பின் வாசல் ஜெபம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவன். It is a prayer that is done with a deep concern for another person or for a city or nation. A prayer that is made for others. மற்றவர்களுக்காக, உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் எப்படி? ஒரு கரிசனையோடு. Prayer for others with a deep concern. ஒரு ஆழமான ஒரு பாரத்தோட, கரிசனையோட பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம். யோனா 4 அதிகாரம் 11 வசனம், தேவன் பரிதபித்தார். பட்டணத்திற்காக, அங்கே உள்ளதான 120,000 பேருக்காக ஆண்டவர் பரிதபித்தார். God had concern for the 120,000 people in the city of Nineveh. Jonah chapter 4 and verse 11. But the prophet Jonah did not have the concern for the people. He was more concerned about his prophecy and his credibility as a prophet and his reputation as a prophet. தன்னுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், தன்னுடைய அந்த ஸ்தானம்
தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு ஸ்தானம், அதனுடைய புகழ் போய்விடக்கூடாது என்று அவன் கன்சர்ன்டாக இருந்ததை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். That is what we see. But God was more concerned about the people, மக்கள். And God was very disturbed when Jonah did not have the burden that God wanted him to have. ஆண்டவர் விரும்புகிற பாரத்தை உடையவனாக இல்லாதபடிக்கு யோனா இருந்தபடியினாலே தேவன் அங்கே யோனாவினிடத்தில் பேச வேண்டியது இருக்கிறது. God spoke to Jonah about it. You're more concerned about your own things, Jonah. You're a prophet, no doubt. You can hear my voice, no doubt. என்னுடைய வார்த்தையை கேட்கிறவன் நீ என்னுடைய தீர்க்கதரிசி. ஆனாலும் உனக்கு பட்டணத்தை குறித்ததான அந்த பரிதபிப்பு இல்லையே, பட்டணத்தை குறித்த பரிதபிப்பு இல்லையே. ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான பரிதபிப்பு, அழிந்து போகிற இடங்களை குறித்து, எல்லைகளை குறித்து, மக்கள் இடங்களை குறித்து எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு அர்ப்பணம், ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆவியானவரே உள்ளத்திலே போட விரும்புகிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை, அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு தரிசனத்தை, கன்சர்னை உள்ளங்களிலே போடுவீராக. ஆண்டவரே, நேரம் எடுத்து மக்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற பாரத்தை தந்தருளுவீராக. ஆமென். லூக்கா 19 அதிகாரம் 41 வசனம். Luke chapter 19 and verse 41. Jesus wept for the city. இயேசு பட்டணங்களுக்காக பரிதபித்தார். இயேசு எருசலேம் பட்டணத்திற்காக பரிதபித்தார். Jesus wept for the city of Jerusalem because it missed God's visitation. பட்டணத்திற்காக தேவன் பரிதபிக்கிறது. ஆமென். நினிவே பட்டணத்திற்காக பரிதபித்தார் ஆண்டவர். எருசலேம் பட்டணத்திற்காக அழுதார் இயேசு. ஆனால் பாருங்கள், மக்கள் அந்த இடத்துல, நீங்க லூக்கா 19 அதிகாரம் பாருங்கள். You see Luke chapter 19, the people were rejoicing, but God was weeping. Jesus was weeping. இயேசு பரிதபிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். மக்கள் பாருங்கள் அங்கே களி கூறுகிறார்கள். அதே சாப்டர் லூக்கா 19 அதிகாரம் 37 வசனம். Luke 19 verse 37. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, they were rejoicing. But verse 41 says, 41 வசனம் சொல்லுகிறது, Jesus wept for Jerusalem. ஆண்டவருடைய முகத்தை ஒருவேளை இவர்கள் பார்த்திருந்தால் அவருடைய இருதயத்தின் காரியங்கள் புரிந்திருக்கும். இவர்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவில்லை, அவருடைய அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மக்கள் நம்மிலே அநேகர் ஆண்டவருடைய கைகளை தான் பார்க்கிறோம், அவருடைய முகத்தை பார்க்க தவறுகிறோம். அவருடைய முகத்தை பார்க்க தவறுகிறோம். அவர் கண்ணீரோடு இருக்கிறார், மக்கள் களி கூறுகிறார்கள். அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு என்று 37 வசனத்திலே வாசிக்கிறோம். எருசலேம் நகரத்திற்காக மாத்திரமல்ல, தேவாலயத்திற்காக அவர் பரிதபிக்கிறார், அவர் ஆக்ரோஷப்படுகிறார். நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனம். நெகேமியா chapter 1 and verse 4. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. See, Nehemiah is now weeping. அழுது, சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி, பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் உட்கார்ந்து. Amen. Nehemiah prayed.
when he heard the situation of the people of God and the city of God, தேவனுடைய நகரத்தை குறித்தும் தேவனுடைய ஜனங்களை குறித்தும் தகவலை கேட்ட பொழுது அவனால் அதற்கு மேலே அவன் அமைதியாக இருக்க முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அரண்மனை சொகுசு வாழ்க்கையிலே இருக்க முடியவில்லை. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். The burden of Esther. பரிதபிக்கிற இருதயம், பிறருக்காக பரிதபிக்கிற ஒரு ஜெபம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஒன்பதாம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. See, there is also that selflessness there. அதை குறித்து நாம் பிறகு நாம் வாசிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக பிறருக்காக நாம் மன்றாடுகிற ஒரு ஜெபம்தான் திறப்பின் வாசல் ஜெபம். Praying for others with a deep concern. இரண்டாவதாக திறப்பின் வாசல் ஜெபத்தினுடைய தன்மை, the nature of standing in the gap prayer. Number 2, a prayer that involves deep commitment and sacrifice. முதலாவது deep concern, இரண்டாவது deep commitment. ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் தியாகத்தோடு செய்கிற ஜெபம். முதலாவது பிறருக்காக கரிசனையோடு ஜெபிக்கிற ஜெபம், இரண்டாவது தியாகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். சாப்பாட்டை தியாகம் செய்கிறது, தூக்கத்தை தியாகம் செய்கிறது, சௌகரிய வாழ்வை தியாகம் செய்கிறது. நெகேமியா தகவலை கேட்ட பொழுது அவன் உபவாசித்து ஜெபித்தான். He fasted and prayed, letting go of food. இரவிலே ஜெபித்தல், தூக்கத்தை தியாகம் செய்து ஜெபித்தல். Let me ask you friends, உங்களை பார்த்து நான் கேட்கட்டும், இதுவரை நீங்கள் சபையில் ஆர்கனைஸ் பண்ணுகிற மீட்டிங்கை நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க. நீங்களா தீர்மானம் பண்ணி உபவாசம் எடுத்து அல்லது தூக்கத்தை வெறுத்து என் பட்டணத்திற்காக, நான் வாழுகிற பகுதிக்காக, என்னுடைய தேசத்திற்காக என்று சொல்லி என்றைக்காவது ஜெபித்தது உண்டா? Have you ever personally, I'm not talking about organized prayer meetings that you were part of, but personally, have you ever chosen a fast to pray for the neighborhood that you are living in, for the city that you are living in, for the nation that you are part of, or for any particular mission field for that matter? Have you ever, not as a program, but wanting to see something and with deep anguish positioning yourself in the presence of God? Have you ever done that?
I pray that God would give you such leadings and that you would be sensitive to obey when He leads you. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தருவாராக, பாரங்களை தருவாராக, உந்துதலை தருவாராக. அப்படி தரும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு தருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களுக்கு அப்படிப்பட்டதான உந்துதலை தாரும். அந்த உந்துதலை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4 verse 16. எஸ்தர் says, if I perish, I perish. நான் செத்தாலும் சாகிறேன். Exodus 32, Moses says, Lord, blot my name out of the book of life. ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். என் ஜனத்திற்காக நான் ஆண்டவரே தியாகமாக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனம் அழியக்கூடாது. If I perish, I perish. I will take the risk. I want my people saved. என் மக்கள் ரட்சிக்கப்படணும். எஸ்தர் 4:16. Exodus 32, the prayer of Moses. And Romans chapter 9 verse 1 to 3. Paul's concern for the Jewish people. He says, I don't mind being cursed. I want my people blessed. நான் சபிக்கப்பட்டவனாக போனாலும் பரவாயில்லை, என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். John Knox, give me Scotland or I die. George Whitfield, give me souls or take away my soul. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் அல்லது ஆத்துமாவை எடுத்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜார்ஜ் விட்ஃபீல்ட் ஜெபித்தார். ஜான் நாக்ஸ், ஸ்காட்லாண்டை தாரும் ஆண்டவரே அல்லது நான் சாகிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். Praise God. நேர் முழங்கால் நின்று பல மணி நேரம் ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெப வீரர்கள் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக அப்படிப்பட்ட மக்கள் வெளியிலே தெரிய மாட்டார்கள். அவர்களுக்கு விளம்பரம் இருக்காது. அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அறைக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறவர்கள். ஆமென். அப்படி நீங்கள் யாராவது ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கண்டினியூ டு ப்ரே. ஒருவேளை அதனுடைய விளைவு இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் அதற்கு பலனை தருவார். உங்களுக்கும் நித்தியத்திலே தேவன் அதற்கான பலனை தருவார். ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் ஜெபிப்பது. தேசத்திற்காக பாரத்தோடு கண்ணீரோடு சிலர் ஜெபிக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டில் மதுபான கடைகள், விபச்சாரம் ஆகிய காரியங்கள்லாம் இருக்கிறதை, தாண்டவம் ஆடுகிறதை பார்த்து அறைக்குள்ளே பல மணி நேரம் போராடி அழுது புலம்பி ஜெபிப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அம்மா கூப்பிடுவாங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு, ஆனாலும் அவர் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். இப்படிப்பட்டதான ஜெபந்தான் ஸ்காட்லாண்ட் ரிவைவல் அதை கொண்டு வந்தது. இட் ஸ்பார்க்ட் த ரிவைவல் இன் ஸ்காட்லாண்ட். ஆமென். தூக்கத்தை தியாகம் செய்கிறது, சாப்பாட்டை தியாகம் செய்வது. ஆமென். ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு ப்ரோக்ராமுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிக்கும் பொழுது ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறது வேற. ஆனால் தானாக தீர்மானம் பண்ணி உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். அப்படிப்பட்டதான பாரத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தேசத்திலே செய்ய விரும்புகிறார். சிலர் இங்கும் அங்கும் அப்படி குறைந்த எண்ணிக்கையிலே ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிறவர்கள்
அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களும் இதை கேட்கிறவர்கள் அந்த ஆசை உங்களுக்குள்ளே தேவன் போடுகிறார் என்பதை நான் அறிகிறேன். நீங்களும் விட்டு கொடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தேசத்திற்காக ஜெபிப்போம். சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக ஜெபிப்போம். கமிட் பண்ணுங்க. சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக ஜெபிப்பதற்கு ப்ரேயர் கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி, சந்திக்கப்படாத கிராமங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து, ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தி, மிஷினரி ஊழியம் செய்கிறதான மிஷினரிகளுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப கையேடுகளை எல்லாம் தயாரித்து, பல மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் பல இப்படி தேசத்தை சந்திக்கிற திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவைகளை வைத்து ஜெபியுங்கள். இந்திய தகவலை வைத்து ஜெபியுங்கள். ஆமேன். பிரைஸ் காட். அப்படிப்பட்டதான மிஷனரி பாடல்கள் உண்டு. அப்படிப்பட்ட பாடல்களை பாடி ஜெபம் பண்ணுங்கள். ஆத்ம பாரம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆத்ம பாரம் உள்ள மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டதான ஜெப பாரம் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக it is a prayer that is made for others with a deep concern. Secondly, it is a prayer that involves deep commitment and sacrifice. Thirdly, it is a prayer that bursts out as a result of a decisive capturing of God's heart. I repeat, it is a prayer that bursts out of an individual as a result of him or her capturing God's heart. A decisive capturing of God's heart. திறப்பின் வாசலிலே ஜெபிப்பதென்றால் தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டு அதை அறிந்து கொண்டு ஜெபித்தல். Capturing the heart of God and praying. Praying with a deep concern for others. Praying with a deep commitment and sacrifice. And a prayer that bursts out of decisive capturing of the heart of God. தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டு ஜெபித்தல். ஆமென். Praise God. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis chapter 18 and verse 18. Genesis chapter 18 and verse 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். God is revealing the destruction plan of that city to Abraham. And Abraham stands in the gap in response to hearing God's voice. And he begins to advocate for the city, praying for the city, pleading with God for the city. பட்டணத்திற்காக மன்றாடுகிறார். Read Genesis chapter 18. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். Genesis chapter 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். 50 நீதிமான் இருந்தால் ஆண்டவரே நீர் அழிப்பீரோ என்று அவன் கேட்கிறான். 24ஆம் வசனம். இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 28ஆம் வசனம். 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனம். 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 30ஆம் வசனம். 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 31ஆம் வசனம். 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக
நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே அவன் வழக்காடுகிறான். He is actually pleading with God, advocating for the well-being of the city, trying to prevent the destruction. அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் யோசிக்கிறான். தேவனோடு கூட வழக்காடுகிறான். ஆத்தும பாரம். தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டான். அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டான். அவருடைய இருதயம் அந்த பட்டணத்திற்காக என்ன என்பதையும் புரிந்து கொண்டான். அழிக்கக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அழிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய காரியம். ஆகவே அதையும் புரிந்து கொண்டான். தேவனுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டான். தேவனுடைய செயல் திட்டத்தையும் புரிந்து கொண்டான். இப்பொழுது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான். அப்படிப்பட்டதான ஜெபம்தான் ஸ்டாண்டிங் இன் த கேப் பிரேயர். That is standing in the gap prayer. திறப்பின் வாசல் ஜெபம் அதுதான். Why did God share his heart with Abraham? Because God knows that Abraham cares, and God knows that Abraham will plead. அவன் கருசனை உள்ளவன் என்பதையும் அவன் ஜெபிப்பான் என்பதையும் தேவன் அறிந்து அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தேவன் யாத்திராகமம் 32 ஏன் வெளிப்படுத்துகிறார்? அவன் ஜெபிப்பான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே வெளிப்படுத்தினார். ஆமென். 22ஆம் வசனம், Genesis 18:22. ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாம், பட்டணத்திற்காக வழக்காடுகிற ஆபிரகாம், பட்டணத்தின் நலனை கரிசனையாய் கொண்ட ஆபிரகாம், தேவ சத்தத்தை கேட்கிற ஆபிரகாம், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஆபிரகாம். And this Abraham was called a friend of God because he understood the heart of God. Moses spoke to God like friend. Moses spoke to God like a friend, and he spoke face to face, the Bible says. These are people who had the privilege of capturing the heart of God for the lost, and they responded in prayer. Amen. Praise the Lord. A prayer that is made for others with a deep concern. கரிசனையோடு பாரத்தோடு மன்றாடுகிற ஒரு ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம் முதலாவது. இரண்டாவது, தியாகத்தோடு ஒப்புக்கொடுத்தலோடு ஜெபிக்கிற ஜெபம், சுயநலமில்லாத ஜெபம். மூன்றாவது, தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம், praying with a deep concern for others. Number 2, praying with a deep commitment and sacrifice selflessly. And number 3, it comes out of a decisive capturing of God's heart. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு ஒரு மனிதன் ஜெபிக்கிறதுனால ஒரு தாக்கம் வருமா, ஒரு மாற்றம் வருமா என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 7 verse 13. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம், as long as Samuel lived, ஒரு மனிதன் சாமுவேல்
அங்கே தீர்க்கதரிசியாக எழும்புகிற காலகட்டத்திலே அங்கே எல்லாரும் தங்கள் கண்களுக்கு நலமானதை செய்கிறதான காலம், நியாயாதிபதிகளின் காலம். ஏலி என்ற ஆசாரியன் இருந்தாலும் அங்கே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரத்யட்சமாக இல்லை, தரிசனம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ட்ரை பீரியடு. தேவன் இந்த மனிதனை எழுப்பினார். இந்த மனிதனை தேவன் எழுப்பினது நிமித்தம் அங்கே இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டானது. There was protection for the nation of Israel. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். 5ஆம் வசனம் பாருங்கள். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். See the prayer of leaders, united prayer with people. தலைவர்கள் முன்னின்று ஜெபம் நடத்த வேண்டும். மக்களை அறைகூவலிட்டு அழைத்து ஜெபம் நடத்த வேண்டும். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேசத்திற்கு பாதுகாப்பை கொண்டு வர வேண்டும். அப்படி செய்ததினாலே சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. There was protection for the nation of Israel. One man, Samuel. ஆண்டவர் சாமுவேல்களை எழுப்புவாராக, மோசேக்களை எழுப்புவாராக, நெகேமியாக்களை எழுப்புவாராக, எஸ்தர்களை எழுப்புவாராக, ஆபிரகாம்களை எழுப்புவாராக. இயேசு பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டது போல நாமும் கண்ணீர் வடிக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுவோமாக. ஆமென். யோசியா ராஜா 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம். இந்த சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்று 1 சாமுவேல் 7:13 வாசித்தோமே, அதே போல ஒரு வசனம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 Chronicles chapter 34 and verse 33. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம். I like that phrase. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், as long as Josiah lived. அவர்கள் யாரு? யூதாவிலே இருக்கிறதான ஜனங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. People were not backsliding as long as Josiah lived. There was spiritual protection for the people of God as long as Josiah lived. As long as Samuel lived, there was physical protection for the nation. As long as Josiah lived, there was spiritual protection for the nation. அப்படிப்பட்டதான மனிதனாக, அப்படிப்பட்டதான மனுஷியாக கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Serving the Lord in our generation. நம்முடைய தலைமுறையிலே தேவனை சேவிக்கிற ஒரு நிலை. ஆமென். 1 சாமுவேல் 7:13. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோசியா உயிரோடு இருந்த நாளெல்லாம். சரி, இந்த யோசியா உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்று இங்கே வாசிக்கிறோமே, அவன் தலைமுறையை அவன் பாதுகாத்து கொண்டான். கரெக்டா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய காலம் எப்படிப்பட்ட காலம், எப்படி சாமுவேலனுடைய பேக்ரவுண்ட் எப்படி மோசமாக இருந்ததோ அதே போல தான் யோசியா ராஜாவாக வரும்பொழுது, அவன் அந்த சீனில் வரும்பொழுது பேக்ரவுண்டு ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது. ஆல்ரெடி த நேஷன் ஆஃப் ஜூடா வாஸ் அபவுட் டு ஃபேஸ் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட்.
ஏற்கனவே தேவனுடைய கோபாக்கினை சந்திக்கிற நிலையிலே இருந்தது. 2 ராஜாக்கள் 23, 26, 27. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் சாப்டர் 23, 26 and 27 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த ஸ்டோரிக்கு பேக்ரவுண்டு என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். 2 Kings chapter 23 verse 26 and 27. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தம், மனாசே அதாவது யோசியாவுக்கு முன்பாக இருந்த ராஜா, அவங்க அப்பா ஆமோன் சரி கிடையாது, அதுக்கு முன்னால் அவங்க தாத்தா மனாசே, அவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவனுடைய ராஜ்ய பாரத்தின் நிமித்தம், அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் மோசமான ராஜா. தேவன் என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள். ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், தேவன் மகா உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல, வடக்கு ராஜ்யத்தை தள்ளிவிட்டது போல, ஏற்கனவே வடக்கு ராஜ்யம் அசீரியர்களாலே அடிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது அதற்கு பிறகு நடக்கிற காலம், பாபிலோனியர்கள் வந்து யூதாவை அழிக்கவில்லை. அந்த காலகட்டம் அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்திலே உள்ள மக்களை அழித்து விட்டார்கள், சிதறவிட்டார்கள், அடிமைகளாக்கி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது யூதா இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளே போகவில்லை. பாபிலோனியர்கள் வந்து இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளே இவர்களை கொண்டு போகவில்லை. அந்த காலகட்டத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, மனாசே ராஜாவாக இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல, வடக்கு ராஜ்யத்திலே உள்ள மக்களை தள்ளிவிட்டது போல, யூதாவையும் தெற்கு ராஜ்யத்திலே உள்ள உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Therefore listen, the judgment was already pronounced. அந்த காலகட்டத்தில் தான் யோசியா வர்றாரு. அவன் தலைமுறையை காத்து கொள்ளுகிறான். He saves his generation. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதற்கு பிறகு தேசம் யூதா அடிமைத்தனத்திற்குள்ளே போய்விட்டது. அதை நீங்கள் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள். You will read that in 2 Chronicles chapter 36 towards the end. But 2 Chronicles 34-33 says, as long as Josiah lived, the people did not backslide. Amen. Josiah was able to come from the time the judgment was pronounced till that judgment actually came to pass. He came in as a sandwich generation and saved his people. பிரியமானவர்களே, தேசமானது அழிவுக்காக நியமிக்கப்பட்டு இருந்தாலும் அக்கிரமத்தின் நிமித்தம், விக்கிரகத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையை காக்க முடியும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God is expecting that from us. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கிற ஜெபம், தனி மனிதனுக்காக ஜெபிக்கலாம், ஒரு பட்டணத்திற்காக ஜெபிக்கலாம், ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கலாம். டீப் கன்சர்னோடு ஜெபிக்கிற ஜெபம், டீப் கமிட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸோடு ஜெபிக்கிற ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம். அப்படிப்பட்டதான ஜெபத்தை நாம் செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறார். திறப்பிலே நிற்கிற ஒருவனையும் நான் காணேன் என்று எசேக்கியேல் நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரே, இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவர்கள் இல்லை. சாதாரண ஜெபம் செய்கிறவர்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்களைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆமேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுக்கிற சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. with a deep concern, praying for others. அதுதான் மன்றாட்டு ஜெபம், அதுதான் திறப்பின் வாசல் ஜெபம் என்பதை அறிந்து கொண்டோம். அதுதான் திறப்பின் வாசல் ஜெபத்தின் தன்மை என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். Lord, we understand the nature of standing in the gap prayer. It is a prayer with deep concern and for others.
ஆண்டவரே அப்படிப்பட்டதான கன்சர்ன் பிறருக்காக ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும். ஆத்ம பாரம் உண்டாகட்டும். டீப் கமிட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவரே ஆழமான ஒப்பு கொடுத்தல், தியாகத்தோடு அடங்கி ஒப்பு கொடுத்தல். அப்படி ஜெபிக்கிற ஜெபம்தான் திறப்பின் வாசல் ஜெபத்தின் தன்மை என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். We understand, Lord, that standing in the gap prayer is praying with a deep commitment, selfless prayers, sacrificial prayers. நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். Lord, most of all, it is praying after decisively capturing your heart. தெளிவாக உம்முடைய இருதயத்திலே இருக்கிற காரியங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். எங்களோடு கூட நீர் பேச விரும்புகிறீர். பட்டணத்தை காட்ட விரும்புகிறீர். அழிந்து போகிற மக்களை காட்ட விரும்புகிறீர். தேசத்தின் அவல நிலையை காட்ட விரும்புகிறீர். ஒப்பு கொடுக்கிறோம். பேசும் பேசும் பேசும். ஆண்டவரே, ஒரு ஆபிரகாமாக, ஒரு யோசியாவாக, ஒரு சாமுவேலாக, ஒரு மோசையாக, ஒரு எஸ்தராக, ஒரு பவுலாக, ஒரு நெகேமியாவாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. ஒரு ஜான் நாக்ஸாக, ஒரு ஜார்ஜ் விட்ஃபீல்டாக, ஒரு பிரேயிங் ஹைடாக ஆண்டவரே எங்களை நீர் எழுப்புவீராக. எழுப்புதல் ஜெப வீரர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய தற்போது உள்ள ஜெப நிலையிலிருந்து எங்களை உந்தி தள்ளி நாங்கள் இன்னும் சற்று ஆண்டவரே கரிசனையோடு, சுயநலம் இல்லாமல், பாரத்தோடு உம்முடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, come on, I want you to commit yourself to praying this standing in the gap prayer. Hallelujah. Come on, just lift up your hand, and if possible, just commit yourself afresh. Make a commitment to the Lord if God so leads you. ஆண்டவர் உங்களுக்கு பேசி இருந்தால் நீங்கள் விட்டு கொடுங்கள். தகப்பனே 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 ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெப வீரர்களாக எங்களை மாற்றும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற மக்களை தேடுகிறீர். பட்டணத்திற்காக நீர் அழுதது போல துக்கித்து உபவாசித்து உம்முடைய சமூகத்திலே துக்கமுகத்தோடு நெகேமியா புலம்பினது போல சுயநலமில்லாமல் ஆண்டவரே ஜெபித்த ஜெப வீரர்களைப் போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆமேன். கேட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? தொடர்ந்து ஜெபிங்க. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பிரேயர் வாக்கிங் மந்த். இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா.
உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள் அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று அல்லேலூயா. ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள் அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். Praise God. ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, எங்களுடைய ஆராதனையில் இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி. தொடர்ந்து மதியான லைவ் ப்ரோக்ராமை பொறுப்படுத்திக் கொள்ளும். வருகிற வாரத்தில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சகவாசம், காவல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.